காளான் கிரேவி டிஃப்ரெண்டான ஸ்டைல். சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அரைச்சி பேஸ்ட் இது போட்டு தக்காளி பேஸ்ட் இது கூட இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, காளான் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன், அதை எடுத்து அதில் போட்டு இது முந்திரி பேஸ்ட்டு, ஜீரகம், குருமிளகு, முந்திரி 3 பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி காளான் வேக வச்சிடலாம். நல்லா இப்படி கொதிச்சு வரும்போது முந்திரி பேஸ்ட் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச முந்திரி பேஸ்ட்டு, ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொதிக்க போறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மேத்தி இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்திக்கு அவ்வளோ ஸ்மெல்லு நல்லா இருக்கு. மஷ்ரூம் கிரேவி தோசை கொடுத்தா நான் போயிடுறது. மஷ்ரூம் கிரேவி இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கோ. இந்தப்பா மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் போலீசார் கொடி அணிவகுப்பு. 594 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு டைம் நாட்டிலேயே